பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. போதாது, முன்னால் இருக்கிறவங்களாம் சொல்லலை, ஏதோ யோசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்னும் சத்தம் வரலையே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு மகிமுண்டதாக. 41 ஆண்டு முடிந்து இன்றைக்கி தான் சபை ஸ்தாபித்த நாள். ஹல்லேலூயா. இன்றைக்கி 42வது நாள் பிரவேசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டதாக. ஒரு மனிதனை கேட்டேன். அவர் ஒரு வியாபாரம் செய்வதற்காக ஒரு கடையை வைத்து கொண்டு இருந்தார். அந்த கடையை பல நாட்கள் சென்ற பின்பு அந்த மனிதன்கிட்ட, இப்போ எப்படி இருக்கீங்க, உங்கள் வியாபாரம், உங்கள் தொழிலெலாம் எப்படி இருக்குது என்று கேட்கும்போது, கடையை நான் 3 வருஷத்தில் மூடிட்டேன். ஹல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் எவ்வளோ பொருள் வாங்கி போகிறேன், ஆனால் ஜனங்க வரதில்ல, அதனால தான் கடையை நான் மூடிட்டேன். அதனால் இங்கேருந்து டவுனுக்கு போயிட்டு வாங்குறாங்க, ஊரில் இருக்கிறது எதுவும் வாங்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய காரணத்தினை சொல்லி அந்த கடையை மூடிட்டார். ஆனால் 41 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? 41 ஆண்டுகள். சபை துவங்கும் போது எத்தனையோ மனிதர்கள் சொல்லுவாங்க, எதுக்கு நீ பைபிள் கையமாக எடுத்துன்னு போகிற, இதனால் உனக்கு என்ன ஆசீர்வாதம், கொஞ்ச நாள் தான் நீ ஊழியம் செய்வ, கொஞ்ச நாள் தான் இருக்கும். எவ்வளோ வார்த்தைகள் காதல் கேட்டு இருப்பாங்க ஊழியக்காரன். அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி கிருபையாக, ஹல்லேலூயா, 41 ஆண்டுகள் முடிய கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு 42வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? கர்த்தர் உன் ஆக்கினிகள் எல்லாம் அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கி காணாதிருப்பாயாக. கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்று நாம் பார்க்கும்போது, அந்த நடுப்பகுதியில் சொல்லப்பட்டுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 42வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற உங்களை எண்ணியும் விசுவாசிகளின் சிறு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்றைக்கு அநேக மனிதர்கள் பேசுகிற வார்த்தை அருமையான ஐயா அவர்கள் அன்றைக்கு கேட்காம, கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு நடுவில் இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துவார், என்னை போஷிப்பார், என்னை ஊழியத்தின் பாதையில் என்னை நடத்துவார், இதுவரையும் நடத்தின தேவன் அதே தேவன் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்றால், கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இன்றைக்கு யாரெல்லாம் உங்கள் நடுவில் இருக்கிறார்? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாரா? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறாரா? உன் தேவைகளை ஆண்டவர் இருக்கிறாரா? நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்களை கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். நீ செய்கிற வேலைகளை கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்றால், கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். இந்த 42வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய
காரியங்களை செய்வார். இப்போ பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது பார்வோன் இடத்துல கடினமான வேலையை செய்து கொண்டு இருந்தார்கள். அப்போது மோசே என்ப ஒரு மனிதன், தேவனுடைய மனிதன், ஆண்டவர் நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலை என்ன பண்ணாங்க, என் காதல் வந்து எட்டுகிறது, அதனால் நான் உன்னை ஊழியத்துக்கு நான் அழைக்கிறேன் என்று சொன்னார். அப்போது மோசே கர்த்தர்கிட்ட கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? ஆண்டவரே, ஜனங்கள் கிட்ட நான் போகிறேன், ஜனங்களை உன் நாமம் என்ன, நீ யார் என்று என்னை கேட்பாங்களே என்று சொன்னார். அப்போது யாத்ராகம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இருக்கிறவராய் இருக்குன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற அர்த்தமா? ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மனுஷர்கள் இன்றைக்கி இருப்பாங்க. போன வருஷத்தில் எங்கள் மனைவி இருந்தாங்க, ஆன்லைனில் என்ன பண்ணாங்க, வீடியோ பார்த்துருந்தாங்க. உடம்பு சரியில்லைன்னா கூட ப்ரேயர் அட்டன் பண்ணுவாங்க, எல்லா சபையும் எல்லா நேரங்களும். ஆனால் இன்றைக்கி இல்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்றால் கர்த்தர் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரு. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். அதனால தான் இயேசுவானவர் இந்த உலகத்தில் 3 ஆண்டுகள் உயிர்த்தெழுந்து என்ன பண்ண பரலோகத்துக்கு அவர் போகும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், தன் சீஷருக்கு சொன்ன ஒரு காரியம், மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது போல, உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னை தன் சீஷர்களை என்ன பண்ண விட்டு போகிறேன்னு, இவர்கள் என்ன செய்வார்கள், இவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று திகைத்தும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இன்றைக்கு இந்த 42வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனா ராஜாவாகிய கர்த்தர் உன்னுக்கு சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இன்றைக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் செப்பனியாவில் வாசிப்பீர்களானா, வாசிக்கலாம். செப்பனியம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா சொல்லுங்க, எப்படிப்பட்டவரா? வல்லமை உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை, கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், என் குடும்பத்தில் இருக்கிறார், நான் செய்கிற வியாபாரத்தில் இருக்கிறார், எல்லா காரியத்திலும் என் பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருக்கிறார். ஆண்டவரே நாம் சார்ந்து வாழ்வோமானால் ஆண்டவர் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார்.
அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நாம் 15வது வசனம் சொல்கிறது, வாசிக்கலாமா? 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி, அவர் வல்லமையுள்ளவர். அதுக்கப்புறம் அவர் உன் ஆக்கினிகளை அகற்றி, அதுக்கப்புறம் உன் சத்துருக்களை விலக்கி, கடைசி சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உன் கூட இருந்தா, கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருந்தா, கர்த்தர் உன் குடும்பத்தில் இருந்தா, கர்த்தர் உன் ஊழியத்தில் இருந்தா, கர்த்தர் உன் தொழிலில் இருந்தா, கர்த்தர் உன் பிள்ளைகளோடு கூட இருந்தா, ஆண்டவர் இந்த சொல்லப்பட்டு இருக்கிற அவர் வல்லமையுள்ளவர். அது மாத்திரம் இல்லாமல் அவர் ஆக்கினி அகற்றவர், உன் சத்துருக்களை மேற்கொள்ளுவார். அது மாத்திரம் இல்லாமல் நீ தீங்கு காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறாரா? இன்றைக்கு இந்த ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உன் நடுவில் இருக்கிறார் என்றால் அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவர் நீ எதிர்பார்க்காத காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்து கர்த்தர் அதிசயமாய் உன்னை நடத்தி வருகிறவர். அதனால தான் ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் நடுவில் இருக்கிறார். அப்போது முதலாவது காரியம், ஆண்டவர் நாம் நடுவில் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் வாசிப்பீர்களானா செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் போதும். இங்கு வேதம் சொல்லப்பட்டிருக்குது, அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? பயப்படாதே. கர்த்தர் உன் கூட இருக்கிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிறார், உன் ஊழியத்தில் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ பயப்படாதே. இன்றைக்கி அநேக மனுஷர்கள் பயப்படுகிறார்கள். சூழ்நிலை குறித்து, போராட்டத்தை குறித்து, வியாதியை குறித்து, பிரச்சனையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நோக்கத்தை குறித்து, எல்லா காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த 42வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற உங்களை கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே. நீ எதை குறித்து நீ பயப்படுகிற? நீ எதை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிற? உன் சூழ்நிலை என்ன, உன் பிரச்சனை என்ன என்று இன்றைக்கு நீ பயந்து கொண்டு இருக்கிற. ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அப்போ பாருங்க, இன்றைக்கு ஒரு உதாரணமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு பிள்ளை ஒரு தூர இடத்துல இருந்தால் அந்த பிள்ளை தகப்பனுக்கு ஃபோன் பண்ணி அப்பா அம்மா பேசுவாங்க, பா நீ தூரமாக இருக்கிற, எப்படி இருக்கிற, பயப்படாதன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க? ஒரு தகப்பன் பிள்ளையை பார்த்து சொல்கிற காரியம் என்னது? பா தூரமாக இருக்கிற, சாப்பிட்றியா, பயப்படாத. ஆனால் தகப்பன் தூரமாக இருக்கிறாரு. அதே ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு போனோம், ரோடு கிராஸ் பண்ணோம், அப்போ தகப்பன் போகிறாருன்னா அந்த பிள்ளைய பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க அப்பா கூட போய் இருக்கிறாரு, அவரு இருக்கும்போது என்ன பயம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பயப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம கூட இல்லைனால தான் பயப்படுகிறோம். உண்மையா இல்லையா? ஆண்டவர் நம்ம கூட இருந்தனா நம்ம பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ பயப்படாதே. இன்றைக்கி நாம் அநேக காரியங்களை குறித்து பயந்து 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 வாழ்ந்து கொண்டு இருப்போம். என் எதிர்காலத்தில் என் தேவைகளை, என்னுடைய எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியத்தை குறித்து எப்படி இருக்குமோ என்று பயந்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த 42வது ஆண்டுக்குள்ளே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிற ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னோட கூட இருக்கிறாரா? ஹல்லேலூயா. சொல்கிறவங்களாம் ஹல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாரு. இன்றைக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நீ பயப்படாத, நீ எது குறித்து கவலைப்படாத. ஆண்டவர் உன் நடுவில் இருக்கும்போது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பா. இன்றைக்கி அநேக சூழ்நிலைகளை பார்த்து 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 இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, இது மாறாது, இது நடக்காது, இது செய்ய முடியாது என்று நீங்கள் அவிவிசுவாசமாக இருக்காதீங்க. ஆண்டவருக்கு நீ பயப்படாத, சூழ்நிலை பார்த்து பயப்படாத. ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடங்க. இந்த 42வது ஆண்டுக்குள்ளே இன்றைக்கு எத்தனையோ காலங்களில் நேரங்களை வீணடித்து விட்டோம். பயந்து 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 ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நேது பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா பேதுரு இயேசுவானவர் கடல் மேலே நடந்து வருகிறார். நீர் இயேசுவானால் நீங்கள் கடல் மேலே நடந்தது போல என்ன பண்ணாராம் பேதுரு? சொல்லுங்களா, நானும் நடக்கலாமா? யார் கேட்டது? பேதுரு கேட்குறார். அப்போ பேதுரு என்ன பண்ணார்? ஆண்டவர் பார்த்து சொல், நீ நடந்து வா வா என்று கூப்பிட்டார். அவன் இயேசுவை பார்த்து, என்னது, இயேசுவை பார்த்து அவன் நடந்து வரான். ஆனால் ஒரு சைடு பக்கத்தில் என்ன பண்ணுவான்? கடல் கொந்தளிக்கிறது, காற்று பலமாக வீசுது, நம் முழுகிடுவனோ என்ற ஒரு பயத்தோடு இருந்தான். பாருங்க, அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, மத்தேயு 14ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30-31. காற்று பலமாக அடிக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை பிடித்து அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இன்றைக்கி அநேக பார்க்குற ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா? பயப்படுறது, இது மாறாது, இது நடக்காது. இயேசுவை பார்த்து நடந்து அந்த பேதுருவு, ஒரு பக்கம் காற்றடிக்குது, என்னது, கடல் கொந்தளிக்கிறது, காற்று வீசுகிறது. இதை கண்ட உடனே என்ன பண்ணுறான்? அதை பார்த்த உடனே தான் இது நடக்குமா நடக்காதா என்று என்ன பண்ண முழுகி போனான். அப்போ தான் ஆண்டவர் சொன்ன, அற்ப விசுவாசியே, ஏன் நீ பார்த்தேன்? அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை பார்த்து 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 பயந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி சூழ்நிலைலாம் பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. இந்த 42வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற உங்களை ஆண்டவர் சொல்லுகிற, பயப்படாத, எல்லாமே அவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அவர் எல்லாமே அவர் செய்வார். அவர் சித்தம் இல்லாமல் எந்த காரியம் நடக்காது. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்வார். அதனால தான் இன்றைக்கி நீ பயப்படாதே, சூழ்நிலை பார்த்து பயப்படாதே, பிரச்சனையை பார்த்து பயப்படாதே, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே, தேவை குறித்து பயப்படாத. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, பயப்படாத. நீ கடவுளை மாத்திரம் நீ நடந்துப்பியானா கர்த்தர் உன்னை நிச்சயமாக கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறான். அப்போ உன் நடுவில், உன் குடும்பத்தில், அப்போ பாருங்கள், இயேசு அந்த படகுல இருக்கிறார், இயேசு அந்த கடல் மேலே நடந்து வருகிறார், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்று பேதுரு தெரிந்தும் அவன் அந்த சூழ்நிலைகளை பார்த்து பயந்தானாம். இன்றைக்கி நீங்களும் நானும் எந்தெந்த சூழ்நிலை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, பயப்படாத, எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாமே பார்த்துக்கொள்வார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆகாரு இஸ்மவேல் என்ன செய்தார் என்றால், அந்த பிள்ளை அழுகிறத என்ன பண்ணாங்க, என்னால் பார்க்க முடியல, பிள்ளை அழுகிற சத்தத்தை கத்த கேட்டார். ஐயோ, இஸ்மவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இஸ்மவேலை ஆசீர்வதித்த. ஆனால் அதுக்கு முன்பதாக என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது, அந்த வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் அந்த பிள்ளை அழுகிறதை கத்தர் அந்த கூக்குரலில் கேட்டார். ஆனால் ஆகாரை பார்த்து சொன்னார் ஒரே ஒரு காரியம், பயப்படாதே என்று சொன்னாராம்.
வாசிக்கலாமா? ஆதியாகமம் புஸ்தகமும் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே பயப்படாதே. இங்க பாருங்க, ஆகாரை பார்த்து சொன்ன ஒரு காரியம் தேவதூதர், நீ பயப்படாதே. பிள்ளை தண்ணிக்காக என்னால் சாகிறத என்னால் பார்க்க முடியல. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் அந்த பிள்ளைக்கு தாகத்தை தண்ணீரை கர்த்தர் புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீ பயந்து கொண்டு இருக்கிறாத, எதிர்காலத்து குறித்து பயப்படாத. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ பயப்படாத, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்தால் நீ உங்கள் பயம் இருக்குமா? சொல்லுங்க, பயம் இருக்குமா இருக்காதா? இன்றைக்கி அநேகர் பயந்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு தகப்பன் ஒரு ரோடை கிராஸ் பண்ணோன்னா அப்பா கையை பிடிச்சி கொண்டு நம்பி அனுப்புவாங்க. இதே மற்றவங்க யாருன்னா அனுப்புவாங்களா? இல்லை நீ எப்போன்னு சொல்லி அனுப்புவாங்களா? பெற்றோர்கள் பயப்படுவாங்க. தகப்பன் என்ன பண்ண வரான்? அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் தீங்கு வராமல் பாதுகாப்பார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் உன்னோட கூட இருக்கிறார். அவர் என்ன பண்ணா? ஆக்கினியை அகற்றுகிறவர். அவர் சத்துருக்களை மேற்கொள்கிறவர். ஏனென்றால் கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் என்ன பண்ணா? பயப்படாதே என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நீங்கள் எதெல்லாம் குறித்து பயந்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன், குள்ளமான ஒரு மனுஷன், அவருக்கு யாருமே அவருக்கு மதிக்க மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. ஆனால் அவர் நல்ல படித்தவர், தர்மசாலி. ஆனால் அவரை ஒரு குலமாக இருக்கிறதுனால அவருடைய என்ன பண்ணாங்க, அவரை பார்த்து அவர் ஒரு யோசனை பண்ணார். இந்த உலகத்திலே பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு நாம் வேலை செய்வோம். வேலை செய்வோன்னா அவருக்கு எல்லா காரியத்தையும் செய்வோம். அவர் பேர் சொல்லி நம்ம ஊரில் நடக்கும்போது ஏதாவது என்ன பண்ணிங்கன்னா நான் அவர்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, ராஜாவை முக்கியமா இல்லை யார் முக்கியம் என்று பார்க்கும்போது அப்போ குத்து சண்டை வீரரை பார்த்தாராம். அப்போ குத்து சண்டை வீரர் அவர் தான் ரொம்ப பராக்கிரமசாலி. அவர் நின்னாலே எல்லாம் பயப்படுவாங்க. அப்போ அவர்கிட்ட போயிட்டு சொன்னாராம். என்ன சொன்னார் தெரியுமா? நான் கடைசி வரையும் உங்களுக்கு நீங்கள் சம்பளமே கொடுக்க தேவையில்ல, உங்களுக்கு பணிவிடெல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் நீங்கள் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு அந்த மனுஷன் போன உடனே அவருக்கு எல்லாம் பணிவிட எல்லாத்தையும் செஞ்சார். செஞ்ச பிறகு அவரும் ஊருக்குள்ளே போயிட்டு, என் கூட யார் இருக்கிறது தெரியுமா? நீங்கள் யாராவது என்னை சண்டை போட்டிங்கன்னா என்ன பண்ண, சண்டைக்காரர் பலசாலி என்கிட்ட இருக்கிறாரு, அவர் வந்து உங்களை அடிச்சிருவார் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே இப்படி இருந்தா. ஒரு முறை என்ன செஞ்சார் என்றால், ஒரு காட்டு வழியாக போனோம். எப்படி நைட் டைமில் போனோம். நைட்டில் என்ன பண்ணுவோம், அந்த காட்டுக்குள்ளே மிருக சத்தங்க இதெல்லாம் கேட்டவுடனே நல்ல பலசாலியாக இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா? பயப்படுறாரு. இருட்டை கண்டு சொல்லுங்களா பயப்படுறாரு. அப்போ தான் அவருக்கு புத்தி தெரிஞ்சுதான் இவர் பலசாலி இல்லை. ஹல்லேலூயா. ஒரு சாதாரணமாக இருட்டை பார்த்து ஒரு சத்தத்தை பார்த்து பயப்படுறாரு. இவருக்கு நான் வேலை செய்யணுமா, பணிவிட செய்யணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக பேர் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? சூழ்நிலை பார்த்து 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 ஓ இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. ஆனால் ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் என்றா சொல்லுங்க, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறான்னா பயப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அதனால் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறான். அதனால் இன்றைக்கு நீங்கள் பயப்படாமல் சூழ்நிலை குறித்து, பிரச்சனை குறித்து நீங்கள் பயப்படாமல் ஆண்டவரை முன் வைத்து நீங்கள் ஓடுவீர்களானா கர்த்தர் சொல்கிறார். நாம் வாசித்தோம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய உன் தேவன் உன் நடுவில் இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார், உன் பக்கத்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில்
அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். அதனால் நீங்கள் பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிற. ரெண்டாவது காரியத்தை நாம் வாசிப்போமானால் அதே வசனத்தை 16வது வசனத்தை செப்பனியாம் ஐயா கேட்கலையே 16வது வசனம். உன் கைகளை தளர விடாதையும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் கைகளை தளர விடாதையும். பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி நடந்தது. என்ன போட்டி தெரியுமா? ஒரு வலது கையில் ஒரு செங்கலை ஒன்று கொடுத்துட்டு ஷோல்டருக்கு நேராக நீட்டி இருக்கணுமா. ஒரு 10 பேர் நிற்பாங்க. இந்த 10 பேரில் யார் கடைசி வரை நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணாங்க, 6 நிமிஷம், 6 நிமிஷத்துக்குள்ளே 2 பேர் கீழே போட்டாங்க, 3 நிமிஷத்துக்குள்ளே கீழே போட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு யார் கடைசி நிற்கிறாங்களோ அப்புறம் கடைசியாக நின்றவங்க என்ன பண்ணாங்க, ஜெயிச்ச பிறகு கீழே போட்டவொடனே எல்லாம் கையை உதறாங்க. உன் கையை தள்ளாட விட மாட்டார். இது அப்போது ஒரு வேலை செய்கிறன்னா அந்த வேலையை நம்ம என்ன பண்ணுவோம், தளர்ந்து போகும். அல்லேலூயா. பலனற்று போகும். ஆண்டவர் உன்னை இன்றைக்கு பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் கைகளை என்ன பண்ண தளர விட மாட்டேன். நான் அதை பலப்படுத்த போகிறேன். அதை நான் என்ன பண்ண மாற்ற போகிறேன். இன்றைக்கி அநேகர் 2 குறித்து யோசிப்பாங்க. என்ன குறித்து தெரியுமா? பலவீனம் தளர்ந்து போகிற ஒருத்தர் என்ன செய்வார்கள்டா, அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டே இருப்பாங்க, ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. ஜெபித்து 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 என்ன நடக்கிறது என்றால் சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. இன்றைக்கி ஆண்டவர் கூட உங்களை பார்த்து சொல்கிறார், தளர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. ஆண்டவர் சொல்கிறார், நீ சோர்ந்து போகாத. ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன் நடுவில் இருக்கிறதுனால நீ சோர்ந்து போகாத. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதனால தான் ஆண்டவர் உன்னை நான் பலப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறான். அப்போது உன்னை பலப்படுத்த போகிறா. பார்த்தீங்கன்னா எலியா எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? அவர் ஜெபம் பண்ணினா வானத்திலேருந்து அக்கினி பச்சுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வல்லமையானவர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவர் என்ன சொல்லுகிறது? எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியா எப்படி? நம்மை போல சோர்ந்து போயிடுவார். என்ன பண்ணுவார்? சோர்ந்து போயிடுவார். ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து தான் சொன்னார், என்னது? ஹல்லேலூயா. சோர்ந்து போய் எலியா என்ன பண்ணாராம்? சோர்ந்து போய் சூரச்செடியில் உட்காந்து, ஆண்டவரே என்ன பண்ணாராம்? என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நீ போக வேண்டிய பயணம் ரொம்ப தூரம். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் இன்றைக்கி அநேகர் பேர் சோர்ந்து போய் உட்காந்து கொண்டு நம் கைகளை திடப்படுத்தாமல் பலப்படுத்தாமல் என்ன பண்ணோம், ஒரு காரியத்தை குறித்து யோசித்து சோர்ந்து உட்கார்ந்து கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறா, ஆண்டவர் எலியாவை பார்த்து, எழுந்துரு, நீ போக வேண்டிய பயணம் ரொம்ப தூரம், நீ எழுந்துரு என்று கர்த்தர் அவனை எழுப்பி பலப்படுத்தினது போல இன்றைக்கு இந்த 42வது ஆண்டுக்குள்ள ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி ஆண்டவருக்காக நீ ஓட வேண்டிய ஓட்டத்தை நீ ஓடி முடிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், தளர்ந்து போகாத, பலனற்று போகாத. ஆண்டவர் உன்னை பலப்படுத்திக்க போகிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஆண்டவர் உனக்கு பலத்தை கொடுப்பாரு. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றிலும் நீ சோர்ந்து போகாதபடி நீ ஓட வேண்டிய ஓட்டத்தை ஆண்டவர் உனக்கு பலன் கொடுப்பாரு. இன்றைக்கி அநேகர் சோர்ந்து இந்த 41 ஆண்டு ஆயிடுச்சு,
இன்னும் நாம் விசுவாசத்தில் இன்னும் நாம் என்ன பண்ண இடறி விழுகிறவர்களாக இருக்கோம், விசுவாசமாக இருக்கிறோம். பிரச்சனையை கொண்டு, போராட்டத்தை கொண்டு, அதே போல் நம்ம வாழ்க்கையில் சோர்வுகளை குறித்து, பிரச்சனை குறித்து நாம் சோர்ந்து போய் கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்கிறார் தெரியுமா? பலப்படு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எழுப்புறார் எலியாவே நீ எழுந்துரு. அப்போ பாருங்க, ஒரு மனுஷன் என்ன செய்கிறார் என்றால், பாருங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்ற பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்கிறேன், 19ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ம் 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 நீ எழுந்துரு, போஜனம் பண்ணு. நீ பிரயாணம் பண்ண வேண்டிய வெகு தூரம் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்துரு, நீ போக வேண்டிய தூரம். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு போஜனை கொடுத்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் இல்லாதவருக்கு என்ன பண்ணாங்க? ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தேவதூதர் உண்ணும் மன்னா என்ன பண்ணாங்க? இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணீர், அவருக்கு போஜனத்தை ஆண்டவர் அவர் தலை மூட்டில் வச்சாராம், தேவதூதர்களே கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. நீ போக வேண்டிய பார்த்தீங்கன்னா அந்த போஜனம் சாப்பிட்டு இரவும் பகலும் 40 நாள் நடந்து போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சோர்ந்து போய் படுத்துக்கொண்ட, ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என்னால் முடியலை, என்னால் இந்த வெயில் தாங்க முடியல, இந்த சூழ்நிலை பார்க்க முடியல, என்னை எடுத்துக்கொள்ளு என்று சொன்ன அந்த எலியா இப்போ என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் பலப்படுத்தினாராம். இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? தளர்ந்து போய் கொண்டே இருக்கிறோம், பலனற்று போய் கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன்னை நான் பலப்படுத்த போகிறேன். எலியாவை எழுப்பி தட்டி பலப்படுத்தினது போல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்களை நீ கண்டு சோர்ந்து போகாதபடி நீ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும் போது, நீ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது, ஆண்டவர் உன் நடுவில் இருக்கும் போது, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் சுகமாக்குவார். பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா வரல. ஏன் வரலன்னு கேட்டால் உடம்பு சரியில்லைன்னாங்க. அதே ஆண்டவர் சமூகத்தில் தேடி வரும்போது, வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்ன தேடி வந்து இருக்கனால ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணாங்க? வியாதின்னு வந்துச்சு, ஜுரம் வந்துச்சு, பலவீனம் வந்துச்சுன்று என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? சோர்ந்து போயிட்டு வீட்லேயே படுத்துக்கிறேன், வரமாட்டாங்க சர்ச்சுக்கு. வியாதி உள்ளவங்க கர்த்தர் என்ன பண்ணாராம்? கண்டு குணமாக்கினாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நீ ஆண்டவர் சமூகத்தில் நீ தேடி வந்து நீ தளர்ந்து போய் படுத்து கொண்டே இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பலப்படுத்த போகிறாரு. இன்றைக்கி என்ன பண்ணாங்க? மருத்துவமனையில் போய் உட்காருவாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம். டாக்டர் எத்தனாவது டோக்கனு 2 மணி நேரம். ஆனால் சர்ச்சில் வந்து உட்கார மாட்டோம். இன்றைக்கி சர்ச்சுக்கு போகணுமே, சோத்திர கூட்டம் இருக்குதே. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தளர்ந்து போனவர்களை ஆண்டவர் பலப்படுத்த. எலியா சோர்ந்து போய் இருந்த அவனை தட்டி எழுப்பி என்ன பண்ண? போஜனத்தை கொடுத்து, கர்த்தர் அவனை நீ போக வேண்டிய பயணம் வெகு தூரம் நீ போ என்று சொல்லி ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார் என்றா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், ஆண்டவரே நான் சூழ்நிலை குறித்து, பிரச்சனை குறித்து, போராட்டத்தை குறித்து நான் சபைக்கு வராமல் எத்தனையோ காரியங்களை நான் விட்டு போயிருக்கிறேன். ஆனால் இனி வரும் காலங்களில் நான் ஆண்டவரை மாத்திரம் உண்மை நான் சார்ந்து வாழும்போது, கர்த்தர் என் நடுவில் இருக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிறேன், என் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி போடுவேன். அப்போ ஆண்டவரை நாம் சார்ந்து வாழும்போது தான் கர்த்தர் உன் நடுவில் இருப்பார். இன்றைக்கி இதெல்லாம் மறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் என்ன பண்ண மறந்து சோர்ந்து 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 என்ன பண்ணுறாங்க சொல்லுங்களா? சோர்ந்து என்ன பண்ணாங்க? உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை தான் எழுப்புறாரு. நீ சர்ச்சுக்கு கிளம்பு, ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி,
ஆண்டவர் சமூகத்தில் காத்துரு. நான் உன்னை பலப்படுத்த போகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன் சூழ்நிலைகளை, உன் போராட்டங்களை எல்லாவற்றையும் நான் மாற்றி போட போகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக சொல்கிறாரு, ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பலத்தை கொடுப்பார். அதனால் இன்றைக்கி பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தளர்ந்து போயிருக்கிற உன் பிரச்சனைகளை, உன் சூழ்நிலைகளை ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்க போகிறான். அதனால் கர்த்தர் உன் நடுவில் இருக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய உன் தேவன் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார்டா கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் மூன்றாவது காரியம் நாம் வாசிப்போமானால், மூன்றாவது காரியம் வாசிக்கலாம். பதினாலாவது வசனத்தை வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. இன்றைக்கு மூன்றாவது காரியம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீ மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மகிழ்ந்து களி கூறு. இன்றைக்கி அநேக பேர் துக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறாங்க, சோகத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், கர்த்தர் உன் நடுவில் இருக்கும்பொழுது நீ மகிழ்ந்து களி கூறு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை நாம் துதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக துக்கத்தோடு இது சபையோரே எங்க இப்படி லைட்டாக தட்டது இல்லை, தட்டலாமா வேணாவா, ஏதாவது ஒன்று யோசித்து கொண்டு ஆண்டவர் சொல்கிறா, என்ன சொல்கிறா? சியோன் குமாரத்தியே என்ன பண்ணும்? கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமாரத்திகளே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீ என்ன பண்ணுமா? முழு இருதயத்தோடு என்ன பண்ணுமா? மகிழ்ந்து களி கூற வேண்டும். அப்போ களி கூற வேண்டும் என்றால் உன் துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார். பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அன்னாள். அன்னாளுக்கு அர்த்தம் என்ன? சத்தமாக சொல்லு. துக்கம் நிறைந்தவன். அவள் எப்போ பார்த்தாலும் துக்கமாக இருப்பான். அன்னாள் அழுது கொண்டே இருப்பான். அன்னாளுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பிள்ளை இல்லை, மன கசந்து அழுது கொண்டே இருப்பாள். ஆனால் ஒரு நாள் சில ஆலயத்திற்கு போகணும். போகும்போது ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து என்ன பண்ணம்மா? அந்த ஆலயத்தில் சமூகத்தில் தான் விண்ணப்பத்தை பண்ணும்போது அவன் மன கசந்து அழுதாள் என்று வேதவசனம் சொல்லப்பட்டு இருக்குது. ஆனால் ஏலி பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டான். அல்லேலூயா. அந்த நாள் முதல் கொண்டு அன்னாள் துக்க முகமாக இல்லை.
அல்லேலூயா. இன்றைக்கி அநேக பேர் என்ன பண்ணுறோம்மா, மகிழ்ந்து களி கூறாமல் துக்கத்தோடு இருந்து கொண்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஜெபிக்காதவங்க எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஜெபிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, ஐயோ நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேனே, இப்படி பண்ணுறேனே அப்படி பண்ணுறேனே சொல்லி 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 அந்த காரியத்துக்காக நினச்சி துக்கமாக இருப்பாங்க. என்ன சிஸ்டர் சோகமாக இருக்கிறீங்க கேட்டால், இப்படி நடந்துச்சு என் வாழ்க்கையில், இப்படி நடந்து. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு என்ன பண்ணா, மகிழ்ந்து களி கூறு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது துக்கமாக இருக்கக்கூடாது. அன்னாளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா? 1ஆம் அதிகாரம் வேதத்தில் வாசிப்பீர்கள்னா 18வது வசனம் சொல்கிறது. 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். ம் 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 அவ துக்கமுகமாக இருக்கவில்லை. அண்ணால் என்ன பண்ணா, அந்த வார்த்தை கேட்ட பின்பு துக்கமுகமாக இல்லை. இன்றைக்கி நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறா, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறா, நீ தீங்க காணாதே இருப்பாய். அவர் வல்லமையுள்ளவர், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சத்துருக்களை மேற்கொள்வா, உன் அகந்தை எல்லாம் அகற்றிப்படுவா. அவர் தான் பார்த்து உங்களை பார்த்து சொல்கிறா, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அப்போ உன் நடுவில் இருக்கிறார் என்றால் வேதம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது, நீ துக்கமுகமாக இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் எப்போதும் களி கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நாம் களி கூர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவரை நாம் உயர்த்தும் போது, ஆண்டவர் நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாராம். அல்லேலூயா. இன்றைக்கி இந்த வருஷத்தை துவங்க இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் என்ன பண்ணுமா, எது குறித்தும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரச்சனையை குறித்து, போராட்டத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வியாதியை குறித்து, சூழ்நிலை குறித்து நீ பயப்படாதிருங்க. ஆண்டவர் 2வது காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? என்ன பண்ணுமா, உன்னை பலப்படுத்த போகிறார். தளர்ந்து போகாத. ஆண்டவர் உன்னை பலப்படுத்த போகிறார். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணா, பலத்தை கொடுப்பா. பலன் இல்லாதவருக்கு பலத்தை, சத்துவத்தை கற்றுக் கொடுப்பான். அது மாத்திரம் இல்லாமல் 3வது காரியத்தை ஆண்டவர் சொல்கிறா, நீ துக்கமுகமாக இருக்காத, மகிழ்ந்து களி கூறு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறா. அதனால் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே சோகமாக இல்லாமல் நம்ம எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக இருக்கணும். அப்போ சந்தோஷமாக இருக்கணும்னா கர்த்தர் உன் நடுவில் இருக்கணும். அதனால தான் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவன் உன் நடுவில் இருக்கிறான். நான் கர்த்தர் நம்புகிறவர், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிறவர், கர்த்தர் நம்புகிறவன் செழிப்பான் என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் உன்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி உன்னை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அதனால் இன்றைக்கு 3 காரியத்தை பார்த்தோம். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்றால் என்ன பண்ணுவான், பயப்படக்கூடாது. 2வது என்னது, 3வது மகிழ்ந்து கழிக்கணும். ஹல்லேலூயா. அதனால் இந்த 3 காரியங்களை நம்ம வாழ்க்கையில் இருப்போமானா கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா முழங்கள் படியலாமா? இந்த வேலையில் ஆண்டு